உலகை அழிக்கும் சக்தி கொண்டது எம்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். காமதேவனையே சாம்பலாக்கிய அந்த பெருநெருப்பிலிருந்து ஒரு உயிர் தோன்றினால் என்ன ஆகும்? அந்த ஒரு சம்பவம் மூவுலகத்தையே தலைகீழாக மாற்றியது. அதுவும் அந்த நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து உருவான ஒரு மாபெரும் அசுரன் அகிலத்தையே ஆட்டிப்படைத்து எந்த சிவனிலிருந்து அவன் உருவானானோ அதே சிவபெருமானையே அழிக்க துணிந்தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? சிவனின் அளப்பரிய சக்தியை தன்னுள்ளே கொண்டு பிறந்த அந்த மாபெரும் வீரன் யார்? அவனது பிறப்பின் ரகசியம் என்ன? வாருங்கள், அகிலம் இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான கதையை கேட்போம். ஆனா இந்த கதையின் முடிவு நீங்கள் நினைப்பது போல இருக்காது. ஓம் நம சிவாய. சிவனே போற்றி. அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். சிவபெருமானின் எண்ணற்ற லீலைகளையும் நாம் இதுவரை அறிந்திராத பல அற்புத தகவல்களையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது ஒரு அதிசயமான வரலாறு. காலங்கள் பல கடந்துவிட்ட ஒரு காலகட்டம் அது. தேவலோகத்தின் அரசனான இந்திரனுக்கு தன் பதவியின் மீதும் வலிமையின் மீதும் அளவற்ற கர்வம் ஏற்பட்டிருந்தது. 3 உலகங்களுக்கும் நானே தலைவன், என்னை மிஞ்சிய சக்தி இந்த அகிலத்தில் வேறு யாரும் இல்லை என்ற அகந்தை அவன் கண்களை மறைத்தது. ஒரு நாள் இந்திரன் தனது குருவான பிரகஸ்பதியுடன் கைலாய மலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தான். கைலாயத்தை நெருங்க நெருங்க பனிமூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. திடீரென்று அவர்கள் செல்லும் வழியை மறித்து ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். அவர் அணிந்திருந்ததோ கிழிந்த ஆடைகள். அவர் முகத்திலோ எவ்வித சலனமும் இல்லை. அவர் ஒரு பெரும் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவர் வேறு யாருமல்ல, அகிலத்தின் நாயகனான சிவபெருமானே இந்திரனின் அகந்தையை அழிக்க அந்த உருவத்தில் அங்கே அமர்ந்திருந்தார். அகந்தையின் உச்சத்தில் இருந்த இந்திரனுக்கு ஒரு சாதாரண முனிவர் தனது வழியை மறிப்பது பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. யார் நீ? தேவர்களின் அரசனான நானே வரும்போது எழுந்து நின்று வணங்காமல் வழியை மறித்து அமர்ந்திருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கர்ஜித்தான். ஆனால் அந்த முனிவரிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. அமைதி மட்டுமே நிலவியது. இந்த அமைதி இந்திரனின் கோபத்தை பல மடங்கு அதிகரித்தது. முனிவரை பயமுறுத்த எண்ணிய இந்திரன் தனது வலிமை மிக்க வஜ்ராயுதத்தை ஓங்கினான். அதை அந்த முனிவரின் மீது வீச தயாரானான். அந்த நொடி அகிலமே ஒரு கணம் அதிர்ந்து நின்றது. முனிவராக இருந்த சிவபெருமான் தனது கண்களை திறந்தார். அது சாதாரண பார்வை அல்ல, ஊழிக்காலத்தின் கோப பார்வை. அடுத்த வினாடி ஈசனின் நெற்றிக்கண் திறந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட பெரும் நெருப்பு பிழம்பு இந்திரனை சுட்டெரிக்க பாய்ந்து வந்தது. அந்த பெருநெருப்பை கண்டதும் மரணம் தன்னை நெருங்கிவிட்டதை இந்திரன் உணர்ந்தான். அவன் கைகள் நடுங்கின. ஆயுதம் கீழே விழுந்தது. அப்போது குரு பிரகஸ்பதி ஓடி வந்து சிவபெருமானின் கால்களில் விழுந்து கண்ணீர் மல்க கெஞ்சினார். எம்பெருமானே, அறியாமல் பிழை செய்த இந்திரனை மன்னித்து விடுங்கள். இந்த நெற்றிக்கண் நெருப்பை சாந்தப்படுத்துங்கள் என்று மன்றாடினார். கருணை கடலான சிவபெருமான் பிரகஸ்பதியின் வேண்டுதலுக்கு இணங்கினார். ஆனால் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பை மீண்டும் உள்ளே இழுக்க முடியாது. எனவே அந்த மாபெரும் அழிவு நெருப்பை எடுத்து அப்படியே கொந்தளிக்கும் மாக்கடலினுள் வீசினார் ஈசன். நெருப்பு கடலில் விழுந்ததும் கடல் நீர் கொதித்து பொங்கியது. அந்த பெரும் பிரளயத்தின் நடுவே சிவனின் நெற்றிக்கண் நெருப்புக்கும் கடலின் ஆழத்திற்கும் இடையே ஒரு விசித்திரமான சேர்க்கை நிகழ்ந்தது. அந்த நெருப்பு அணையவில்லை, மாறாக அது ஒரு ஆண் குழந்தையாக உருவெடுத்தது. ஆனா இந்த குழந்தை சாதாரணமல்ல. சிவனின் அம்சமான அந்த குழந்தை பிறக்கும் போதே 30 முக்கோடி தேவர்களையும் நடுங்கச் செய்யும் குரலில் வீறிட்டு அழுதது. இந்த காட்சியை காணப்படைக்கும் கடவுளான பிரம்மதேவனே அங்கே ஓடோடி வந்தார். அந்த குழந்தையை கையில் எடுத்த பிரம்மா, நீரின் நடுவே தோன்றிய இவன் மாபெரும் வீரன் ஆவான், இவனை யாராலும் வெல்ல முடியாது என்று கூறி அவனுக்கு ஜலந்தரன் என்று பெயரிட்டார். இந்த பெயர் பின்னாடி மூவுலகத்தையே நடுங்க வைக்கப் போகுது. சிவனின் அம்சமாக கடலில் பிறந்த அந்த ஜலந்தரன் அடுத்து என்ன செய்தான்? தேவர்களை எப்படி நடுங்க வைத்தான்? வளரும். பிரம்மதேவர் கைகளில் தவழ்ந்த அந்த குழந்தை மாபெரும் அசுரனாக வளரத் தொடங்கியது. சாதாரண குழந்தைகளைப் போல அவனது வளர்ச்சி அமையவில்லை. ஒவ்வொரு நாளும் அவனது தோள் வலிமையும் உடல் வாக்கும் கற்பனைக்கு எட்டாத வகையில் பிரம்மாண்டமாக பெருகிக் கொண்டே சென்றன. இவனை எவராலும் வெல்ல முடியாது, இவன் உலகை ஆள பிறந்தவன் என்பதை உணர்ந்த அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் ஜலந்தரனை தேடி வந்தார். அவனுக்கு அனைத்து கலைகளையும் போர் நுணுக்கங்களையும் மாய வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். சிவனின் அம்சமாக பிறந்த ஒருவனுக்கு அசுரகுருவின் வழிகாட்டுதலும் கிடைத்ததால் அவனது சக்தி அளவிட முடியாத ஒன்றாக உருவெடுத்தது. மிக குறுகிய காலத்திலேயே அசுர குலத்தின் மாபெரும் அரசனாக ஜலந்தரன் முடிசூட்டப்பட்டான். அவனது ஒரே நோக்கம் தேவர்களை அழித்து மூவுலகங்களையும் தன் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது மட்டுமே. சிவனின் நெற்றிக்கண் நெருப்பில் உதித்தவன் என்பதால் அவனுக்கு இயல்பாகவே எல்லையில்லா ஆற்றல் இருந்தது.
ஆனால் அவனை அசைக்க முடியாத ஒரு மகா சக்தியாக மாற்றியது அவனது திருமணம்தான். காலநேமி என்ற அசுரனின் மகளான பிருந்தா என்பவளை ஜலந்தரன் மணந்தான். இந்த இடத்தில் பிருந்தாவை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் சிறுவயது முதலே மகாவிஷ்ணுவின் மீது எல்லையற்ற பக்தி கொண்டவள். மிகச் சிறந்த கற்புக்கரசி. அவளது தூய்மையான பக்திக்கும் கற்பு நெறிக்கும் முன்னால் மூவுலகிலும் எந்த சக்தியும் ஈடுகொடுக்க முடியாது. அவளது கற்பின் வலிமை அவளது கணவனான ஜலந்தரனுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஊடுருவ முடியாத கவசமாக மாறியது. எந்த ஒரு ஆயுதத்தாலோ எத்தகைய கொடிய மாய மந்திரத்தாலோ ஜலந்தரனை கொல்லவே முடியாது என்ற மாபெரும் வரத்தை அவளது கற்பு நெறி அவனுக்கு அளித்தது. பிருந்தாவின் கற்பு நெறி தவறும் வரை ஜலந்தரனை மரணம் நெருங்கவே முடியாது என்ற நிலை உருவானது. அன்பர்களே, இங்கு உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சிவபெருமானின் அக்னியில் உதித்தவன் எப்படி அசுர குணம் கொண்டவனாக மாறினான் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பரமேஸ்வரனின் அம்சம் கொடியதாக மாறியதன் பின்னணி என்னவாக இருக்கும்? உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்கள். உங்களின் சிந்தனைகளை அறிய ஆவலாக இருக்கிறேன். சிவனின் நெற்றிக்கண் நெருப்பு ஒரு புறம், கற்புக்கரசி பிருந்தாவின் அளப்பரிய சக்தி மறுபுறம். இந்த இரண்டு மாபெரும் ஆற்றல்களும் ஒன்றிணைந்த ஜலந்தரனை யார்தான் எதிர்க்க முடியும்? ஜலந்தரன் தனது மாபெரும் அசுரப்படையை திரட்டிக்கொண்டு தேவலோகத்தின் மீது படையெடுத்தான். அவனது வீரத்தின் முன் தேவர்களால் ஒரு நொடி கூட ஈடு கொடுத்து நிற்க முடியவில்லை. அகிலமே அதிர்ந்தது. இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் அவனது காலடியில் வீழ்ந்து சரணடைந்தனர். தேவலோகம், பூலோகம், பாதாள லோகம் என 3 உலகங்களும் ஜலந்தரனின் முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. இங்குதான் கதையின் உண்மையான திருப்பம் ஆரம்பமாகுது. தேவர்கள் அனைவரும் அசுரர்களின் அடிமைகளாக மாறினர். அவனது அகந்த எல்லையை மீறி தலைவிரித்தாடியது. தான் இந்த அகிலத்திலேயே சக்தி வாய்ந்தவன் என்ற மமதை ஜலந்தரனின் கண்களை முற்றிலுமாக மறைத்தது. அவனது அராஜகத்தை தாங்க முடியாத தேவர்கள் தங்களை காக்க வேண்டி வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். தேவர்களை காக்க விஷ்ணு பகவான் கருட வாகனத்தில் தோன்றி ஜலந்தரனுடன் கடும் போர் புரிந்தார். பல ஆண்டுகள் அந்த போர் நீடித்தது. ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிய சத்தத்தில் அண்டசராசரமும் கிடுகிடுத்தது. ஆனால் சிவனின் அம்சமான ஜலந்தரனை விஷ்ணு பகவானாலும் எளிதில் வெல்ல முடியவில்லை. அவனது வலிமையைக் கண்டு விஷ்ணுவே பெரும் வியப்பில் ஆழ்ந்தார். ஏன் தெரியுமா? காரணம் இன்னும் அதிர்ச்சிதான். பிருந்தாவின் கற்புக்கரண் அவனை சுற்றி பாதுகாப்பாக இருப்பதை விஷ்ணு உணர்ந்தார். இறுதியில் ஜலந்தரனை வெல்ல முடியாது என்பதை அறிந்த விஷ்ணு பகவான் அவனிடம் சமாதானம் பேசி பார்க்கடலிலேயே தன் மனைவியான லக்ஷ்மி தேவியுடன் நிரந்தரமாக தங்கிவிட்டார். இப்போது மூவுலகிலும் ஜலந்தரனை எதிர்க்க ஆளே இல்லை என்ற நிலை உருவானது. மகாவிஷ்ணுவையே பின்வாங்கச் செய்த மாபெரும் அகந்தையில் அவனது கொடிய கண்கள் அமைதி தவிழும் கைலாய மலையின் பக்கம் திரும்பின. அனைத்தையும் வென்ற தனக்கு இந்த அகிலத்தை ஆளும் அந்த பரமேஸ்வரனையும் வெல்ல வேண்டும் என்ற வெறி பிறந்தது. எந்த சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து அவன் உதித்தானோ அதே மாபெரும் சிவபெருமானை வீழ்த்தி அகிலாண்டேஸ்வரியான பார்வதி தேவியை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கொடிய பாவம் நிறைந்த எண்ணம் அவன் மனதில் எழுந்தது. மூவுலகங்களையும் தன் காலடியில் வைத்திருக்கும் திமிரோடு அவனது அசுரப்படைகள் கைலாய மலையை நோக்கி ஆவேசமாக நகரத் தொடங்கின. கைலாய மலையின் அடிவாரத்தை ஜலந்தரனின் இருள் சூழ்ந்த மாபெரும் அசுரப்படை நெருங்கியது. எப்போதுமே வேத மந்திரங்களும் ஓம் நமசிவாய என்னும் புனிதமான நாதமும் மட்டுமே ஒலிக்கும் அந்த பனிமலையில் முதன்முறையாக அசுரர்களின் போர் முழக்கமும் ஆயுதங்களின் சத்தமும் எதிரொலித்தன. தன் அகந்தையின் உச்சியில் இருந்த ஜலந்தரன் கைலாயத்தின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் பெருங்கூச்சலிட்டான். அகிலாண்டேஸ்வரியான பார்வதி தேவியை தன்னிடம் ஒப்படைத்துவிட்டு கைலாயத்தை விட்டு சிவபெருமான் வெளியேற வேண்டும் என்று ஆணவத்தோடு கர்ஜித்தான். இந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டதும் கைலாயத்தின் காவல் தெய்வமான நந்தி தேவரின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. சிவகணங்கள் ஆக்ரோஷத்துடன் கிளர்ந்தெழுந்தனர். வீரபத்திரரும் பைரவரும் மாபெரும் படையோடு அசுரர்களை எதிர்கொள்ள மலையிலிருந்து கீழே இறங்கினார்கள். கைலாயத்தின் பனிப்படலங்கள் அசுரர்களின் இரத்தத்தால் சிவப்பாக மாறத் தொடங்கின. சிவகணங்களின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அசுரப்படை நிலைகுலைந்தது. பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள் நொடிப்பொழுதில் தரையில் சாய்ந்தனர். ஆனால் தன் படை அழிவதைக் கண்டு ஜலந்தரன் சிறிதும் அஞ்சவில்லை. அவன் ஒரு மாபெரும் மாயாஜாலக்காரன். தன் மாய சக்தியால் இறந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்தான். அது மட்டுமின்றி நந்தி தேவர் மீதும் சிவகணங்கள் மீதும் கொடிய ஆயுதங்களை மழையாக பொழிந்தான். பிருந்தாவின் கற்பு நெறியால் அவனுக்கு கிடைத்திருந்த மாபெரும் கவசம் அவனுக்கு எல்லையில்லா ஆற்றலை வழங்கிக் கொண்டிருந்தது. எவ்வளவு கடுமையாக தாக்கினாலும் ஜலந்தரனின் உடலில் ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை. அவனது அசுரத் தாக்குதல் தாங்க முடியாமல் சிவகணங்கள் சிறிது பின்வாங்க தொடங்கினர். தன் கணங்கள் தோற்கடிக்கப்படுவதையும் அசுரனின் ஆணவம் கைலாயத்தை அச்சுறுத்துவதையும் தியானத்தில் இருந்த சிவபெருமான் உணர்ந்தார். அவரது மூடிய கண்கள் திறந்தன.
அந்த பார்வையில் அண்டசராசரமும் நடுங்கியது. கைலாயநாதன் தன் மாபெரும் திரிசூலத்தை கையில் ஏந்தி போர்க்களத்தில் அடியெடுத்து வைத்தார். எம்பெருமான் களத்தில் இறங்கியதும் இயற்கையே அமைதியானது. காற்று வீசுவதை நிறுத்தியது. 33 தேவர்களும் வானத்தில் கூடி நின்று அடுத்து என்ன நடக்கும் என்று மூச்சை பிடித்துக்கொண்டு பார்த்தார்கள். சிவனும் ஜலந்தரனும் நேருக்கு நேர் சந்தித்தனர். தன்னை உருவாக்கிய மூல பரம்பொருளை பார்த்த பிறகும் ஜலந்தரனின் திமிர் குறையவில்லை. அவனது கண்களில் கொடூரம் மட்டுமே நிறைந்து காணப்பட்டது. எவ்வித தயக்கமுமின்றி தன் முழு பலத்தையும் திரட்டி சிவபெருமானின் மீது பயங்கரமான அம்புகளை எய்தான். அந்த அம்புகள் ஈசனை நெருங்கும் முன்பே பஸ்மமாகி உதிர்ந்தன. சிவபெருமான் தன் கையில் இருந்த பினாக்கம் என்னும் வில்லை வளைத்தார். அதிலிருந்து புறப்பட்ட கணைகள் அசுரப்படையை முற்றிலுமாக அழித்து சாம்பலாக்கின. தனித்து நின்ற ஜலந்தரன் தன் மாய வித்தைகள் அனைத்தையும் பிரயோகித்தான். பல கொடிய ஆயுதங்களை சிவன் மீது வீசினான். ஆனால் பரமேஸ்வரனின் சிறு அசைவின் முன் அவனது மாயைகள் அனைத்தும் தவிடுபொடியாகின. இப்போது சிவபெருமான் தன் திரிசூலத்தை ஜலந்தரனின் மீது வீசினார். அகிலத்தையே அழிக்கக்கூடிய அந்த திரிசூலம் நேராகச் சென்று ஜலந்தரனின் மார்பை துளைத்தது. எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அந்த நொடியே சாம்பலாகி இருக்க வேண்டும். ஆனால் அங்குதான் அந்த மாபெரும் அதிசயம் நிகழ்ந்தது. திரிசூலம் துளைத்த மறுகணமே ஜலந்தரனின் உடலில் ஏற்பட்ட காயம் மறைந்து அவன் மீண்டும் முழு பலத்தோடு எழுந்து நின்றான். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவன் என்பதால் திரிசூலத்தின் வெப்பம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. அதைவிட பெரியதாக அவனது மனைவி பிருந்தாவின் கற்புக்கரண் அவனை மரணத்திலிருந்து அரணாக நின்று பாதுகாத்தது. எத்தனை முறை சிவபெருமான் அவனை தாக்கினாலும் அவன் மீண்டும் மீண்டும் எவ்வித காயமும் இன்றி எழுந்து நின்றான். அப்போதுதான் எம்பெருமான் ஒரு மாபெரும் உண்மையை புரிந்து கொண்டார். ஜலந்தரனின் மரணம் அவனது உடலில் இல்லை, அது அவனது மனைவியான பிருந்தாவின் கற்பு நெறியில் அடங்கியிருக்கிறது. அவளது தூய்மையான பக்தி மற்றும் கற்பு நிலை குலையாத வரை பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மும்மூர்த்திகளாலும் ஜலந்தரனை கொல்ல முடியாது என்பதை ஈசன் உணர்ந்தார். தர்மத்தை நிலைநாட்டவும் உலகை காக்கவும் பிருந்தாவின் கற்பு நெறியை உடைத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் உருவானது. ஆனால் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தையான அவளுக்கு துரோகம் செய்வது எப்படி? அந்த பொறுப்பை யார் ஏற்பது? மாபெரும் போர்க்களத்தின் நடுவே சிவபெருமான் ஒரு கணம் அமைதியாக நின்றார். அந்த ஒரு முடிவு மூவுலகத்தின் வரலாறையே மாற்றப்போகுது. கைலாய போர்க்களத்தில் சிவபெருமான் அமைதியாக நின்ற அந்த ஒரு கணம் மூவுலகத்தின் தரையெழுத்தையும் மாற்றப்போகும் ஒரு மாபெரும் துயரத்தின் தொடக்கமாக இருந்தது. ஜலந்தரனை வீழ்த்த அவனது மனைவி பிருந்தாவின் கற்பு நெறியை உடைக்க வேண்டும். ஆனா அது எப்படி நடந்தது தெரியுமா என்ற முடிவுக்கு வந்த சிவபெருமான் தனது மனதிற்குள் வைகுண்டத்தில் உள்ள மகாவிஷ்ணுவை தொடர்பு கொண்டார். நிலைமையின் விபரீதத்தை விஷ்ணு பகவானுக்கு உணர்த்தினார். தர்மத்தை காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இப்போது மகாவிஷ்ணுவின் தோள்களில் விழுந்தது. ஆனால் அது அத்தனை எளிதான காரியமல்ல. பிருந்தா சாதாரண அசுர பெண் அல்ல. அவள் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தை. ஒவ்வொரு நாளும் விடியும் முன்பே எழுந்து தன்னை முழுமையாக பரந்தாமனிடம் ஒப்படைத்து அணு அணுவாக அவரை பூஜிக்கும் ஒரு தூய்மையான ஆத்மா. அவளது பக்தியின் வலிமையால் தான் அவளது கற்பு ஒரு மாபெரும் அரணாக மாறி அவளது கணவனை காத்து நின்றது. தன் மீது இவ்வளவு ஆழமான களங்கமற்ற பக்தி கொண்ட ஒரு பெண்ணுக்கு, அதுவும் உலகை காக்கும் கடவுளானதானே, நேரில் சென்று எப்படி ஒரு மாபெரும் துரோகத்தை செய்ய முடியும் என்ற பெரும் தர்ம சங்கடம் விஷ்ணு பகவானை சூழ்ந்தது. தர்மத்தின் தராசு தட்டுகளில் ஒரு புறம் மூவுலகின் அழிவு, மறுபுறம் தனது தூய்மையான பக்திக்கு செய்யும் வஞ்சகம். வேறு வழியின்றி அகிலத்தின் நன்மைக்காகவும் சிவனின் நெற்றிக்கண்ணில் பிறந்த அந்த மாபெரும் அசுரனை அழிக்கவும் தன் மனதை கல்லாக்கி கொண்டு அந்த சிறிய அநீதியை செய்ய விஷ்ணு பகவான் துணிந்தார். மாயாஜாலங்களில் சிறந்த ஜலந்தரன் கைலாயத்தில் சிவபெருமானோடு கொடூரமாக போரிட்டுக் கொண்டிருக்கும் அதே வேளையில் வைகுண்டத்திலிருந்து கனத்த இதயத்தோடு மகாவிஷ்ணு புறப்பட்டார். ஜலந்தரனின் அரண்மனையை அவர் நெருங்கியதும் ஒரு மாயையை உருவாக்கினார். அச்சு அசலாக ஜலந்தரனின் உருவத்தை ஏற்றுக்கொண்டார். போர் முடிந்துதான் மாபெரும் வெற்றி பெற்றுவிட்டதைப் போலவும், ஆனால் அந்த போரில் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதைப் போலவும் மாயையாக உருவாக்கி கொண்டார். ரத்தம் சொட்ட சொட்ட தளர்ந்த நடையுடன் அரண்மனைக்குள் நுழைந்தார். தன்னை ஒருபோதும் பிரியாத தன் கணவன் வருவான் என்று காத்திருந்த பிருந்தா காயங்களோடு தள்ளாடியபடி வரும் அவனை கண்டதும் துடிதுடித்து போனாள். ஓடோடிச் சென்று வீழப்போன அவனது கரங்களை பற்றி கொண்டாள். தன்னிடம் வந்திருப்பது தன் கணவன் அல்ல, தான் அனுதினமும் மூச்சாக பூஜிக்கும் தனது உயிரினும் மேலான அந்த பரந்தாமன் என்பதை அவளால் உணர முடியவில்லை. மாய உருவத்தில் இருந்த விஷ்ணு பகவானை அவள் தொட்டு அரவணைத்து அவனது காயங்களை துடைக்க முற்பட்டாள். அந்த நொடி, இதுதான் இந்த கதையின் மிக கொடூரமான தருணம். எந்த பெண்ணின் கற்பு நெறி மூவுலகையும் ஆட்டி படைத்ததோ, எந்த பெண்ணின் தூய்மை சிவபெருமானின் திரிசூலத்தையே தடுத்து நிறுத்தியதோ, அந்த மாபெரும் அரண் சுக்குநூறாக உடைந்து சிதறியது.
கணவன் அல்லாத ஒருவனை அவள் அறியாமல் தொட்டதாலேயே அவளது கற்பின் வலிமை முற்றிலுமாக அகன்றது. அதுடன் ஜலந்தரனின் விதியும் முடிவாகிவிட்டது. கற்பு நெறி தவறிய மறுகணமே அவளது ஆழ்மனதில் இருந்த உள்ளுணர்வு விழித்துக் கொண்டது. ஏதோ ஒரு பெரும் தவறு நிகழ்ந்து விட்டதை அவளது ஆன்மா உணர்த்தியது. தான் தொட்டுக்கொண்டிருப்பது தன் கணவனை அல்ல என்பதை உணர்ந்த பிருந்தா அதிர்ச்சியில் உறைந்து பின்வாங்கினாள். அவளது கண்களில் பயமும் குழப்பமும் மலிந்தன. அடுத்த வினாடி மகாவிஷ்ணு தனது மாய உருவத்தை கலைத்து சங்கு சக்கரதாரியாக தனது உண்மையான தெய்வ உருவத்தை காட்டினார். உலகமே இருண்டு போனது போல உணர்ந்தாள் பிருந்தா. தான் உயிருக்கு உயிராக நேசித்த, ஒவ்வொரு மூச்சிலும் உச்சரித்த உலகை காக்கும் தெய்வமே தனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டதே என்ற உண்மையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது களங்கமற்ற பக்தி சுக்குநூறாக உடைந்து பெரும் அவமானமாக மாறியது. வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் துயரமும் கோபமும் எப்படி இருக்கும் என்பதை அந்த அகிலம் அன்றுதான் பார்த்தது. கண்ணீரும் சொல்லொணா துயரமும் ஆத்திரமும் பெருக்கெடுத்து ஓட பிருந்தா விஷ்ணு பகவானை பார்த்து ஆவேசமாக கண்ணீர் மல்க கத்தினாள். உலகை காக்கும் பரந்தாமனே, என்னையா இப்படி வஞ்சித்தாய்? என் மாசற்ற பக்தியை விட இந்த வஞ்சகம் உனக்கு பெரிதாகிவிட்டதா? எனக்காக ஒரு துளி கூட இறங்காத இரக்கமற்ற கல் நெஞ்சம் கொண்ட நீ இனி இந்த பூமியில் ஒரு உயிரற்ற கல்லாகவே கிடப்பாய். அவளது கற்பின் வலிமையால் இட்ட அந்த சாபத்தின் விளைவாகவே மகாவிஷ்ணு இன்றும் பல இடங்களில் எந்த சலனமும் இல்லாத சாலக்கிராம கல்லாக பூஜிக்கப்படுகிறார். ஆனாலும் அவளது ஆத்திரம் அடங்கவில்லை. என் கணவனை பிரிந்து நான் படும் இந்த நரகத் துயரத்தை நீயும் ஒரு மனிதனாக பிறந்து அனுபவிப்பாய். உன் உயிரினும் மேலான உன் மனைவியும் ஒரு கொடிய அரக்கனால் உன்னை விட்டு பிரிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்படுவாள். அவளை தேடி நீயும் காடுமேடெல்லாம் கண்ணீரோடு அலைவாய். அப்போது மனிதர்களை காட்டிலும் கீழான விலங்குகளின் உதவியை நீ நாட வேண்டி வரும். இந்த மாபெரும் சாபமே பின்னர் ராமாயணத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு காரணமானது. இதற்குப் பிறகு வாழ விரும்பவில்லை பிருந்தா. அவள் தன் உயிரையே தீக்குள் ஒப்படைத்தாள். அந்த நொடியே கைலாய போர்க்களத்தில் ஜலந்தரனை காத்திருந்த கவசம் உடைந்தது. அவன் பலவீனமடைந்தான். இப்போதான் இறுதி கணம் வந்துச்சு. அவனது சக்தி அவனை விட்டு விலகியது. இப்போது காலம் வந்துவிட்டது. சிவபெருமான் அமைதியாக ஒரு முடிவை எடுத்தார். தன் கால்விரலால் ஒரு வட்டத்தை வரைந்தார். அது ஒரு சாதாரண வட்டமில்லை. அடுத்த நொடி அது ஒரு மாபெரும் சக்கரமாக மாறியது. இதை தூக்கி தலையில் வைத்தால் நீ என்னை வென்றவன் என்று சிவன் சவால் விட்டார். அகந்தையில் மூழ்கிய ஜலந்தரன் அதை ஏற்றுக்கொண்டான். அதை தூக்கி தன் தலையில் வைத்தான். அந்த நொடி அதே சக்கரம் அவனது தலையை துண்டித்தது. அகந்தையின் முடிவு அங்கேயே எழுதப்பட்டது. அவனது ஜோதி மீண்டும் சிவனில் ஐக்கியமானது. வானத்தில் தேவர்கள் மலர்மாறி பொழிந்தனர். அகிலம் அமைதியடைந்தது. ஆனால் பிருந்தாவின் தியாகம் என்றும் நிலைத்தது. அவளது சாம்பலில் இருந்து உருவானதே துளசி. அதனால்தான் துளசி இல்லாமல் எந்த பூஜையும் முழுமை பெறாது. அகந்தை அழிவை தரும் பக்தி என்றும் வெல்லும். சிவனே போற்றி அலைவரிசையின் அன்பர்களே, நாம் கண்ட இந்த மாபெரும் வரலாறு உங்களுக்கு சிவபெருமானின் ஆற்றலையும் தர்மத்தின் நுட்பங்களையும் ஆழமாக புரிய வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த காணொளிக்கு விருப்பம் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்கள். இதுபோன்ற பல ஆழமான அறியப்படாத ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து காண நமது சிவனே போற்றி அலைவரிசையின் சந்தாதாரர் ஆகுங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானின் அருள் நம் அனைவருக்கும் எந்நாளும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.